ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம் ஆரை மோகன்க ஒரு சமயம் நெஞ்சு வலியால் அவதிப்பட்டார். பயங்கரமான நெஞ்சு வலி. அங்கே உள்ளூர் ஆஸ்பத்திரி போய் பார்த்தாரு. 15 நாளைக்கு மாத்திரை சாப்பிடு, எல்லாம் சரியாக போகணும்னு எழுதி கொடுத்தான். சாப்பிட்டாரு, ஒன்றும் ஆகலை. அடுத்தது பாண்டிச்சேரி ஜிப்மருக்கு போனார். அங்கேயும் சாப்பிட்டார். 15 நாளைக்கு 20 நாளைக்கு மாத்திரை கொடுத்தான். அதையும் சாப்பிட்டாரு, ஒன்றும் ஆகலை. அடுத்து முண்டியம்பாக்கா பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்தார். அவன் 15 நாளைக்கு மாத்திரை எழுதி கொடுத்தான். அப்போ வந்துங்க எல்லா டாக்டர்களும் குழுவாக வந்துக்கிட்டு இவருடைய எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒன்றுமே இல்லை, ஆனால் ஏன் வலிக்குதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஆனால் பாருங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு. அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அந்த அந்த பொண்ணு, அது ஃபைனல் இயர் படிக்கிற அந்த பொண்ணு, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு அது சொல்லுது, இல்லை இல்லை இவருடைய நெஞ்சு எலும்பானது வீங்கி இருக்குது, அந்த எலும்பில் காயம் இருக்குது, அதை குணப்படுத்தினா தான் இவருக்கு சரியாகு அப்படின்னு அது சொல்லுது. அங்கே இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்களுக்கெல்லாம் தெரியல, ஆனால் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பொண்ணு அதை சொல்லுது. எல்லோரும் வாயடைச்சு நிற்கிறாங்க. அப்புறம் இவர் அவன் கொடுத்த மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு தான் சாப்பிட்லான்னு வீட்டுக்கு வந்துட்டார். சாப்பிட்டா நிற்கிறாரு, குணமாகலை. இப்போ மறுபடியும் இப்போ தான் மாமலாம் அம்மா நினைக்கிறார். அதான் இந்த வியாதிக்காக, என்னம்மா நான் இத்தனை பக்கம் அலையிறேனே, 3 ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டேன், கிட்டத்தட்ட 45 நாளாக மருந்து சாப்பிட்றேன், ஒன்றுமே குணமாக மாட்டேங்குது, வலிச்சுக்கிட்டே இருக்குதாம்மா, நீ ஏதாச்சும் பண்ணக்கூடாதாம்மா அப்படின்னு அப்போ தான் கேட்குறாரு. இந்த புத்தி முதலையே வந்திருந்தா ஒன்றுமே இல்லை. அம்மா சொல்கிறாங்க, ஆசிரியரியா மகனே நல்லெண்ணெய் எடுத்து பூச்சிக்கடா சரியா போகு அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், நல்லெண்ணெய் எடுத்து பூச்சிக்கடா சரியா போகும். அவன் மறங்கி ஒரு நல்லெண்ணெய் எடுத்து அந்த வலிக்கிற இடத்துல பூசிக்கிட்டாருங்க. 4-5 நாள் பூசினாருங்க. வலியெல்லாம் மாயமாக மறைஞ்சு போச்சு. நல்ல நிலைமைக்கு வந்துட்டாருங்க. எப்படி பாருங்க, எப்பேற்பட்ட வியாதிக்கு 3 ஆஸ்பத்திரி கண்டுபிடிக்க முடியாத வியாதியை ஒரு ஸ்டூடெண்ட்டு கண்டுபிடிச்ச சொல்லி அதுக்கு வைத்தியம் வந்து சாதாரண நல்லெண்ணெய். அம்மாவுடைய கருணை என்னவென்று சொல்லுவது சக்திகளே. ஓம் சக்தி.